வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருகுண சீரமைப்பு. இரு முனைகள் கொண்ட நீண்ட நாள் நம் வாழ்க்கை. ஒரு முனையில் நாமும், மறுமுனையில் 25 வயது வரை பெற்றோர்களும், அதன்பின் வாழ்க்கை துணையும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் நாம் என்ற முனையில் தான் தனது என்ற புதுமண தம்பதிகளின் பிள்ளைகளாகிய பேராசை, கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், சினம் ஆகியவற்றை தவழ விடுவதால் மன நிறைவின்றி உண்மையான இன்பமற்று வாழ நேரிடுகிறது. அது முழுமையான வாழ்க்கை அல்ல. அருங்குணங்களும் நற்குணங்களாக மாற்றம் பெற பேராசையை நிறைமனமாகவும், சினத்தினை சகிப்புத்தன்மையாகவும், கடும் பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சத்தினை மன்னிப்பாகவும் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். இறைநிலையை உணர்ந்து மனிதன் தன்னுடைய தன்முனைப்பை விட்டுவிட்டால் அங்கே உணர்ச்சி வயப்படும் அருகுணங்களும் அவற்றின் கீழ் ஆற்றப்படும் பழி செயல்களின் பதிவுகளும் கரைந்து போகும். இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும். ஒரு முனையில் நாமும், மறுமுனையில் இறைவனும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழத் தொடங்கினால் மனநிறைவு கிடைக்கும். அன்பும் கருணையும் பெருகி ஆன்மீக அறிவு ஓங்கி வாழ்வில் தெளிவும் அமைதியும் இனிமையும் விளையும். பிறவி பயனை அடையலாம். அருள் ஒளிமிக்க வாழ்வினை பெறலாம். நம் மனதின் மறுமுறையில் இருப்பது இறைநிலையே என்பதனை உணர்ந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன்.